நம்ம நாட்டோட நம்ம மாநிலத்தோட பிரதிநிதியை தேர்ந்தெடுப்பதற்காக நாம் போடக்கூடிய ஓட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கி அந்த ஓட்டு வந்து காசுக்காக விலை போகுது. அப்படிங்கிறப்ப அது எவ்வளோ பெரிய குற்றங்கிறது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. நம்மளோட ஓட்டுக்காக காசு கொடுக்குறாங்க, நம்ம ஓட்டுக்காக காசு வாங்குகிறோம். அப்படிங்கிறப்ப நம்ம பிரதிநிதியை வந்துட்டு அந்த ஓட்டுக்காக வந்துட்டு நம்மளுடைய ஒரு ஓட்டுங்கிறது அந்த 5 ஆண்டுக்கான பிரதிநிதியை நம்ம தேர்ந்தெடுப்பதற்காக இருக்குது. ஆனால் நம்மளோட சிலர் வந்துட்டு நம்ம காசுக்காக வாங்கிக்கிடுவோம். ஆனால் நம்ம வந்துட்டு நம்ம தேவையான வேட்பாளருக்காக ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அது எந்த விதமான பிரச்சனை வருது அப்படின்னா, நம்ம காசு வாங்கிய சில அரசியல்வாதிகள் வந்துட்டு ஒருவேளை நாளைக்கு ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா மக்களாகிய நம்ம வந்துட்டு அவங்க கிட்ட போய் ஒரு கோரிக்கையை வைக்கிறோம். அப்படிங்கிறப்ப அந்த அரசியல்வாதி வந்துட்டு நான் உனக்கு வந்துட்டு காசு கொடுத்து தான் உன்னோட ஓட்டை நான் வாங்கினேன், அப்படிங்கிறப்ப நான் வந்துட்டு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறத நீ எனக்கு சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான கேள்வி வந்துட்டு நமக்கு எழுப்படுது. அப்படிங்கிறப்ப பொதுமக்களும் இளைஞரும் முக்கியமாக முதல் முறை வாக்காளர்களும் முக்கியமாக ஒன்று நினைவுபடுத்திக்கணும். நம்மளுடைய ஒரு ஓட்டு அப்படிங்கிறது நம்மளுடைய 5 ஆண்டுகளுக்கான பிரதிநிதியை, நமக்கான பிரதிநிதியை நாமளே வந்துட்டு வாக்களித்து நம்ம வெற்றி பெற வைக்கிறோம். அப்படிங்கிறப்ப அந்த வேட்பாளருங்கிறது நமக்கு செட்டானவராக இருப்பாரா, நமக்கு உதவுவராக இருப்பாரா அப்படிங்கிற மாதிரியான பார்த்து நம்ம போடணும். அதனால் இந்த இடத்துல நான் என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய ஒரு ஓட்டுங்கிறது நம்மளுடைய 5 ஆண்டுகால வாழ்க்கையை நிர்ணயிப்பதாக இருக்கிறதுனால நமக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய வேட்பாளர் வந்துட்டு கரெக்டானவராக இருக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன்.